ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபியும் மீன் வறுவலும் பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வறுவலுக்கு தேவையான மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மீனை. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு குழம்புக்கு நான் 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதை எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு லேசாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துருங்க. இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இருக்குல்ல, மீன் குழம்புக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாதவங்க கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆற வச்சு எடுத்திருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். அது கூட குழம்புக்கு தேவையான தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதுக்கு இடையில நல்ல புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலசி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டு இந்த வெங்காயம் ஆல்ரெடி வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த கரைசலை வந்து அந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், அதனால் மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. மூடி வைக்க வேண்டாம், நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சா போதும், சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். நல்லா இந்த அளவுக்கு கொதி வரட்டும். ஓரளவு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க மாங்காவை, அப்போ தான் இல்லை அப்படின்னா மீன் வேகிறதுக்குள்ளே குழம்புல மாங்காய் கரைஞ்சிரும். இப்போ நல்லா மாங்காவை போட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும் வெந்தா. அதுக்கப்புறம் நம்ம மீன் போடும்போது மீதி வெந்துக்கும். நல்லா இதை வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு மீனில் இருக்க தலையை மட்டும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஃபஸ்ட்டு தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீதி இருக்க எல்லா மீனையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கரண்டியை வந்து லேசாக ஓரமாக விட்டு கிளறி விடுங்க. மேலே இருக்க மீன் கீழேயும், கீழே இருக்க மேலேயும் வர மாதிரி கிளறி விட்டுருங்க. வேகமாக கிளறினீங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி கூலாயிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க.
மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம மீனை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகு ஒரு தூள் 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பிரட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து பேனில் எடுத்து சேர்த்துட்டோம். நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பிரட்டி போட்டு மறு சைடு வேக விடுங்க. இப்போ வெந்துட்டுருக்கும் போது இடையில கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். நல்லா மீனை வந்து 2 விதமாக வறுக்கலாங்க. இதை சாதாரணமாக போட்டிருக்கேன். இன்னொரு மசாலா சேர்த்து வறுக்கிறதுனா அதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 2 பல் தேங்காய், இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி அதை இந்த மீனில் பிரட்டிட்டு அதை தனியாக வறுத்து பாருங்கள். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுவலை விட அந்த வறுவல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2மே செஞ்சுருக்கேன். 2மே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆக வரணும் வேக விடணுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெந்திங்கன்னா வெந்துடும். இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். மசாலா போடாத ஃபஸ்ட்டு வறுத்துட்டேங்க. அடுத்தது மசாலா போட்டதை வறுத்துருக்கேன். 2மே நான் வறுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா போட்டதில் அந்த மசாலா வந்து நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக வறுத்தது, மசாலா போட்டு வறுத்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும்.